அன்னைக்கு படிச்சுட்டு அடுத்த நாள் போய் எழுத பாஸ் பண்ணுறேன். படிச்ச நம்ம ஊர் பாலகிருஷ்ணன் தெரியும். லா காலேஜ் ஹாஸ்டல்ல 30-40 பேர் ஒரே கிளாஸ்ல இருந்தோம். 3 பேர் தான் பாஸ். அதுல அன்னைக்கு படிச்சு பாஸ் பண்ணா நான் ஒரு ஆள் தான். ஏன்னா நான் வந்து மதுரையில் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். லாஸ் ஆஃப் லீவ் போட்டு, லாஸ் ஆஃப் பேனா சம்பளம் இல்லாமல் விடுப்பு, லாஸ் ஆஃப் பே லீவ் போட்டுட்டு தான் போனேன். எங்க டைரக்டர் சொன்னாரு, எதுக்கு வேஸ்ட் பண்ற லீவு அப்படின்னாரு. ஏன் சார், நீ ஒண்ணுமே படிக்கலைங்கிற, இதுவே போய் எழுதி பாஸ் பண்ணவா போற, பாஸ் பண்ண முடியாது, அப்புறம் ஏன் சம்பளத்தையும் இழந்து லீவ் போடணும்னு கேட்டாரு. இல்லைங்க, இருந்தாலும் பரீட்சை எழுதிதான் நான் படிக்கலனாலும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அன்னன்னைக்கு படிச்சு எழுதினேன், பாஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான், தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் இந்த சூடே பிடிக்கும். அது கூட்டணி என்ன, சீட்டு என்ன, எந்த தொகுதி, யார் வேட்பாளர், எதுவுமே நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை நாம் இதுவரை தந்ததே இல்லை. தேர்தல் நேரத்தில் தான் அரசியல் கட்சி, மற்ற நேரத்தில் இது அம்பேத்கர் இயக்கம், இது பெரியார் இயக்கம், ஒரு சமூக இயக்கம், இது ஒரு பண்பாட்டு இயக்கம். எலெக்ஷன் மோடு வர்ற நேரத்தில் தான் நாங்கள் வந்து ஒரு எலக்டோரல் பார்ட்டி, ஒரு அரசியல் கட்சி. இதுதான் 25 வருஷமா இருந்தது. எனவே இந்த மாநாட்டை நடத்த சொன்னது பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி கருணாபுரத்து மக்கள். அவங்க தான் சொன்னாங்க, சாராய கடையை மூட சொல்லு தம்பி. அடுத்தடுத்து போன பல பெண்கள் இறந்து போனதை பத்தி கூட பேசல. மற்றவங்களாவது நல்லா இருக்கும், சாராய கடையை மூட சொல்லுங்க. தாய்மார்களின் கண்ணீரில் இருந்து பிறந்ததுதான் இந்த மாநாடு. அவர்கள் வடித்த கண்ணீரில் இருந்து கருத்தொண்டதுதான் இந்த மாநாடு என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அதை முடிச்சுட்டு சூடா வந்தேன், ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிட்டேன். அன்னைக்கே அறிவிச்சிட்டேன், சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் யாருக்குமே கன்சல்ட் பண்ணல. நம்முடைய முன்னணி தலைவர்கள் யாரிடத்திலும் நான் இப்படி மாநாடு நடத்தலாமா என்ற ஆலோசனை கூட நான் கேட்கவில்லை. அந்த மாநாட்டிலேயே நான் டிக்ளேர் செய்தேன், பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17 அன்று இப்படி ஒரு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று நான். ஏன் செப்டம்பர் 17 நடத்தலன்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகஸ்ட் 13 வரைக்கும் நாங்கள் டெல்லியில் இருக்கோம். இந்த மாதிரி ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் போட முடியாது. மாநாட்டுக்கு முன்னாடி உங்களெல்லாம் சந்திச்சாதான் உங்களுக்கும் சூடு உருவாகும், எனக்கும் சூடு பறக்கும். ஒருத்தருக்கு வாபம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே மந்தமா இருக்கும், சூட்டை கிளப்புவது. அப்படிதான் ஒவ்வொரு மாநாட்டிலும் நாம் சந்தித்து இருக்கிறோம். ஆகவே செப்டம்பர் 17 சரியாக இருக்காது, போதுமான கால அவகாசம் இருக்காது. ஆட்களை திரட்ட வேண்டும், ஒரு மேடை செலவையாவது ஏற்றுக்கொள்வார்கள் என்று கருதினேன். செலவுக்கு நிதி திரட்ட வேண்டும், தருவாங்கன்னு நினைக்கிறேன். 20 நாள் இருக்கு. வெள்ளு ஜனநாயக மாநாட்டுக்கே இன்னும் 40 லட்சமோ 50 லட்சமோ பாக்கி வந்து அந்த பந்தல் போட்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, இன்னும் கொடுக்கல. நீங்க நிறைய அக்கௌண்ட்ல போட்டீங்க, அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். தேர்தல் நேரத்தில் நம்பிச்சு, அது தேர்தல் செலவாகி போச்சு. தேர்தலுக்கு முன்னால நாம திரட்டு எழுதி மாநாட்டுக்கு பெருசா வரல. இப்ப இந்த மாநாடு மக்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் நாம் இந்த மாநாட்டை அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அறிவிக்க நேர்ந்தது.